முக்கிய செய்தி, தேசிய கீதம் தொடர்பாக பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசி வருகிறார்கள். முதலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சிவசங்கர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுகையில், சட்டப்பேரவையில் 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினார். இதே போல திமுக உறுப்பினர் ஏவா வேலுவும் ஒரு நிகழ்ச்சியின் நிறைவில் தான் தமிழகத்தில் வழக்கமாக தேசிய கீதம் இசைக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஒரு முக்கியமான ஆளுநர் உரையின் போது முதலிலேயே தேசிய கீதம் ஏன் இசைக்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மற்றும் தமிழக அரசின் சார்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலுரை அளித்த போது, தேசிய கீதம் எத்தனை முறை இசைக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்வது தாங்கள் தான் என்றும், அதில் எந்த விதமான விதிமீறலும் இல்லை என்றும், 2 முறை பேசப்பட்டதில் என்ன, தேசிய கீதம் இசைக்கப்பட்டதில் என்ன தவறு என்றும் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். இதனால் சட்டப்பேரவையில் திமுக மற்றும் தவேக அமைச்சர்களுக்கிடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் இந்த வாக்குவாதம் நேரலையாக ஒளிபரப்பப்படவில்லை. கடந்த திமுக ஆட்சி, அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சிகளில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும்தான் நேரலை ஒளிபரப்பு இருக்கும். அதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழக அரசு அமைந்ததில் இருந்து பதவியேற்பு விழா நேரலை முழுமையாக அங்கு ஒளிபரப்பப்பட்டது. இதே போல ஆளுநர் உரையும் முழுமையாக ஒளிபரப்பப்பட்டது. இது இரண்டுமே திமுக அதிமுக அரசு நடைபெற்ற போதும் இந்த நேரலை ஒளிபரப்பு இவ்வாறு இருக்கும். ஆனால் இப்போது மிக முக்கியமான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நேரலை முழுமையாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு, முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை திரைப்படம் போல மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள் என்றும், அரசு சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை இந்த அளவுக்கு வீடுகளில் ஓடுவது இதுதான் முதல் முறை. நாடகங்களைப் போல், சினிமாவை போல் அரசு நிகழ்ச்சியான சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளும் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிறார்கள் என்ற அளவில், மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் எல்லாம் பரப்புரை மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கிய உடனேயே நேரலை துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவதற்கான அந்த அமைச்சரின் முன்மொழிவு கூட நேரலையில் இல்லை, துண்டிக்கப்பட்டு விட்டது. உறுப்பினர்களின் விவாதம் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியவில்லை. இப்போது மிக முக்கியமான ஒரு விவகாரம் தொடர்பாக திமுக தவேக அமைச்சர்களிடையே அந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையான விவரம் என்னவென்று அங்குள்ள செய்தியாளர்கள் மாடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும், பொதுமக்களுக்கு தெரியவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போது தமிழக வெற்றி கழக அரசின் சட்டப்பேரவை நேரலை ஒளிபரப்பு மீது எழுந்திருக்கிறது. வழக்கம் போல திமுக அதிமுக போலவே தமிழக வெற்றி கழக அரசும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசிலும் சட்டப்பேரவை நேரலை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தேசிய கீதம் தொடர்பான முக்கியமான விவாதத்தில் என்ன நடந்தது என்பது நேரலை செய்யப்படவில்லை. இனிமேலாவது இந்த நேரலை நிகழ்வுகள் தொடருமா, அல்லது முதலமைச்சர் விஜய் பேசுகையில் மட்டும்தான் இந்த நேரலை நிகழ்ச்சி நடைபெறுமா என்ற பல்வேறு சர்ச்சைகள், கேள்விகள் எழுந்திருக்கிறது. சர்மிளா.